பார்த்தாரு என்ன அடிப்பாங்க என்ன தக்காளி எவ்வளவு கேக்குறியோ அவளை உயிரிழவை விட மாட்டேன். இதுக்கப்புறம் நாட்டே இருக்கக்கூடாது. எங்கடா பிச்சை எடுத்துக்கிறேன் போயிட்டு போடி நாயே நாயே. நீ வாய தரதுக்கு என் மாடுகிற தக்காளத்துக்கு ஆம்பளைங்க நீங்க வாய தருக்கோ அவருக்கு பைக்கு பைக்க அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாட்டில இருக்க கூடாது. எங்கடா பிச்சை எடுத்துட்டு போடி நாயே. என்னை முன்னிட்டவ பிரிந்து 300 ஆள் சுமது நீ எவனோடு போராடி என்னுடைய அண்ணி அம்மா. நான் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும் அம்மா. விதிப்பயன் தன்னைக்கான வேந்தனோ அறிய மாட்டான். விதி இருக்குதே வலியது. விதியை மாற்ற உன்னாலும் ஆகாது என்னாலும் ஆகாது. யார் யாருக்கு என்ன தலைவிதியோ அது நடந்து கோட்டையிலே பிறந்தவனானாலும் போட்ட புள்ளி. நம்ம ஊர் இருக்குதே ரொம்ப நல்ல ஊர். நல்ல ஊர் ஐயா. யார் வந்தாலும் பார்த்து சும்மா இருக்க
மாட்டாங்க. அப்படியா? ஏதோ அவங்களால இயன்ற உதவி செய்வாங்க. அதை வச்சு உயிர் வாழ்வாங்க. அப்படியா? இது விதியப்பனா உங்க பரிதாப நிலைமை பாருங்க. என்னுடைய பரிதாப பார்த்து இவங்களால இயன்ற உதவி செய்வாங்க. அதை வச்சு உயிர் வாழலாம். அப்படியாகட்டும் ஐயா. பட்டு வாருங்கள் ஐயா. ஆண்டவா, அம்மா அம்மா பத்து மாசம் என்ன சுமந்தி அம்மா அசத்துக்கு முன்னாடி
வாக்கப்பட்டு பயம் தாங்கிக்கிட்டேன். அதிகமாக இருக்கிறது ஆண்டவா. அம்மா வராம பாரு. என்னுடைய காதலை சென்றது காலவில்லை, சென்றிருப்பான். ஒன்று புரியவில்லை. சீக்கிரமா வாடி சொன்னா இன்னும் வரலாம். செல்லக்குட்டியா அடியா பட்டு அடியா ஏ என் தெய்வத்தை பத்தி யாரும் தப்பா சொல்லக்கூடாது. நீங்க எனக்கு பொழுது விடுத்த உடனே அந்த கோயிலுக்கு சிலை தூக்கி போட்டு என் தெய்வத்தை உட்கார வைக்க போறேன். எங்க இந்த கோயில்ல? இந்த கோயில் கோயில்ல. ஆமா. என்ன பண்ண போற? என் தெய்வத்தை தூக்கி உட்கார செஞ்சியா? ஊர் எடுத்து பாருங்க. பாத்துக்க அப்படின்னா ஒரே ஒரு பசங்க பொண்ணு பசங்க போய் சாமி கும்பிடுவாரு. மொத்தம் 17 வயசு ஆம்பளை பசங்க கூட போய் சாமி ஆம்பளை மட்டும் தான் ஃப்ரீ தரிசனம். ஆமா, என் தெய்வம் வந்து உட்காந்து இந்த ஊர்ல மட்டும் தான் மழை வரும், மற்ற ஊர்ல மழை வராது. என் தெய்வம் அந்த சக்தி வாய்ந்த தெய்வம். அப்படி பாத்தியா யாரும் பேசி தட்டு கொடுப்போம். பட்டு அச்ச பார்வை
இருந்தோம் பட்டுக்குட்டி செல்லம் என்ன தொடாதே போட கூடாதா என்ன தொடாதே கண்ணு பட்டு கண்மணியே என் குண்டு பூச்சி அடி குஷ்பு குட்டி நட்பா அப்படிலாம் போடாது உயிரே உயிரே அழைத்ததென்ன ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன திரும்பி பாக்கலையா செல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லு உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் கிட்ட வரவே வராதீங்க உங்களை சுத்தமா எனக்கு பிடிக்கவே கிடையாது நான் இப்ப இந்த கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் பிடிக்கலையா உனக்கு பிடிக்கல நிச்சயா ஐயா பிடிக்கலையாடா உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன் எனக்காக என்ன காரணம் ஏன் காரணம் தெரியுமா என் உயிரை நீ தானே நாட்டு மக்களை எல்லாம் கேவலமா பேசுறாங்க உன்னை பத்தி ஆமா என்ன வேண்டு என்னன்னு தெரியுமா அடி தாசியே உங்ககிட்ட நாடு இருக்கா பணம் இருக்கா சொத்து இருக்கா சொகம் இருக்காயா உங்ககிட்ட நாடு இருக்கு எவனோ கட்டின ஆம்பளை வச்சு வாயிரு உங்க கைத்துல முதல்ல தாலி இருக்கா கேக்குறாங்க கேட்டது எல்லாமே ஒரு கடைக்கு போக முடியல ஒரு தண்ணி பிடிக்க போக முடியல ஒரு பால் வாங்க போக முடியல ஏமா தண்ணி பிடிக்க நீ தெருவுக்கு போற ஏனத்தான் நீ உங்க போர் போற உள்ளே போய் பாருங்க கொட்டா உள்ளுவே அத்தா அதெல்லாம் போகட்டும் இருந்தாலும் உங்க கிட்ட இருக்க பத்திய நாடு நகரம் உப்பு தட்டி வருவோடு என் பேருக்கு எழுதி வச்சீங்கன்னா இப்பயே உங்களுக்கு எனக்கு திருமணங்க பத்தியா இவ்வளவுதான் உன் ஆசை ஆமா இந்த நாடு நகரம் உப்பு சட்டி உன் பேருக்கு வேணும் என் பேருக்கு எழுதி வச்சீங்கன்னா உங்களையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் இந்த நாடு உன் பேர்ல இருந்தாண்டா என் பேர்ல இருந்தாண்டா நாம தான் திருமணம் செய்ய போறோம்ல இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு ஏற்கனவே உயில் சாஸ்திரம் எழுதி இந்த நாட்டுக்கு சொந்தக்காரி மோகனா என்று உன் பேருக்கு எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் எப்ப எழுதிட்டீங்க ஆமா யார் பண்ணுங்க வெங்கடேஷ் செல்லம் அதனால நம்மளுக்கு திருமணம் எப்படி தெரியுமா ரோஜாப்பு நாட்டு மக்களே எனக்கு என் மௌன கல்யாணம் மொழியெல்லாம் வேணாம் மொழியெல்லாம் வைக்காதீங்க மொழி வேணாம் அனைவரும் வரீங்க நல்லா சாப்பிடுறீங்க பிரியாணி தான் எல்லாருக்குமே எல்லாரும் சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி இன்னொரு முறை சொல்லுங்க பையா குட்டியே பையா இடம் தெரியாம இடம் வட்டுக்கல பையா இங்க ஏடா ரொட்டி பட்டு கிடக்குறேன் இடம் தராமியா ஏதோ முட்டு சதல் வந்து மாட்டிங்கிறடா முட்டு சதல் பாடுறேன் மோகனா மோகன் காலையே சுத்தி வந்தேன் யார சொந்த மோகனாச்சு நீதான் மோகனா என் உயிரு என் உயிரா உனக்கு நானா உயிரு
வாடா அப்படியே பையா குட்டிய அத்தா உங்களுக்கு திருமணம் ஆச்சுல ஆமா நலங்கு வச்சிருக்க மாட்டாங்க வச்சுட்டு நலங்கு இப்ப வச்சு அது முன்ன திருமணம் ஆச்சு அப்ப நலங்கு வச்சிருக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு நலங்கு வச்சு நலங்கு வச்சு அழகு பார்த்தேன் இப்போ ஏதோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு வானவெடி விட்டுருக்க மாட்டாங்க ஆமா வானவெடிக்கு இப்ப விடுற மாதிரி ஆமா மேல பாத்துனே இருங்க கால வச்சு விளையாட்டுக்கு ஆமா மேல பாத்துனே அப்படியே நீ தாண்டா உன் முன்னாடி செத்தாதான் செத்தாதான் எங்க அம்மா தாலியா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம நல்லா உடலக்காய் காட்டும் பாட்டு போன எல்லாரும் கல்லுமாம்பா இப்பதான் நாடு நகரம் ஏறி உதவம் எனக்குறான் நானால போறாரு பாத்து வாய முறையாடி வாய பண்ணி அம்மா வந்தா எப்படி கை விட்டு மாரி வந்தமா ஆட்டு பார்த்தோம் ஏது பண்ண மாநில இனாத்த வச்சு போட்டு கத்தி காடுக்கிறான் பாக்க 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 பாக்கன்னு கதை வருது இனாத்துக்கு என் மனைவி ஒரு உத்தமி, என் மனைவி ஒரு பத்தினி. அவள் வார்த்தையை கேட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்துக்குமா? எவன் ஒருவன் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யறானோ அவனுக்கெல்லாம் என்ன நம்புத்தான். எப்பையா நம்ம இடம் வந்து மாட்டிக்கினே எதுக்கு லொட்டுப்பாட்டு காடுக்கிறேன்? எப்பையா ஆயா இருந்தா உன் மனைவி வந்து கூப்பிட்டாலே போக வேண்டியது தானே? ஏன் போல? எதற்காக போல? எதுக்காக போல? இந்த தேவடியா வார்த்தை கேட்டேன். அட பாவியா,
எனக்கு தேவடியா சொல்றேன் அன்னைக்கு தேவடியா கூட குடும்பம் நம்ம தெரியலடா தேவடியா சொல்லமா டேய் வாடா அப்படியே யாருனாலே டேய் கருப்பாந்த கலையாத குட்டியால நச்சுரு பிகர் மாரி இருந்தாடா இரு என் அடி என் அடி வாங்கிக்கிறேன் ஆனா டே சொல்ல ஜென்மமே சிந்தி டே பொட்ட டே பரமேஸ்வரல பொட்ட பையா டே மஞ்ச பொட்ட டே கால் பொட்ட டே அரை பொட்ட டே முக்கா பொட்ட அட டிகிரி பொட்ட போட போட மஞ்ச பொட்ட பரமேஸ்வர எத்தவளே ஒண்ணே நினைச்சு யானை நடிச்சட பாவியா நானே சொன்னேனா ஒண்ணே படிச்சே பையா இப்பொழுதே புறப்படுகின்றேன். எங்கடா போற என் மனைவியை தேடி தேடி அவன் காலில் விழுந்தாவது அடிச்சுட்டு வந்து பிச்சை எடுத்தாவது என்னுடைய மனைவி நான் ஏ பையா நான் தெரியாத கேக்குறேன் அவ கிட்ட இல்லாத்தி என் கிட்ட என்னடா பார்த்தேன் என்னடா பார்த்தேன் பொட்ட இந்த பெரிய ஏய் நிர்வாணக்கார பொட்ட என்னடா பார்த்தேன் என்கிட்ட பெரிய சொல்லுவாங்க கிளி போல ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு போல இருக்க கூத்த வேணுமா அப்ப நான் பாருங்க உனக்கு சொல்லுவாங்க அடியில நான் தான் குரங்கு நீ பாருங்க அப்பா எப்படி ஆயிரம் போய் அந்த இருக்கும் இந்த நல்ல வேலையிலே இன்னும் எம்கேபி தக்காளி வியாபாரி ஏழுமலை ஐயா அவர்கள் இங்கு மலகாகுப்பத்தை சேர்ந்த அருள் அவர்களுக்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. ஏ பையா என்ன கூட அழகான ஒரு பெண்ணு வந்தா அவ கிட்ட போக மாட்டுடு பின்னால நிச்சாட பொட்ட நிர்வாகம் பொட்ட பையன் நிர்வாகம் பொட்ட பையன் கூட போவாது போவியா யாரு கேள்வி பதில் சொல்லு வீட கால்ல வீடா என் கால்ல ஒரு தேவடியா பையா சேகரோட பொட்டை முட்டை பொட்ட பையா வாங்கி தர பையா அம்போக்கு ஆள மரம் புளிய மரம் அன்னைக்கு தெரியாடா அன்னைக்கு தெரியல கால வீ போது அன்னைக்கு தெரிய வீடா
சொல்லலாமா? அம்மா யாரு? ஜாதி அம்மா யாரா? அம்மா யாரு? அம்மா தேவடியா சொல்லமா ஒரு அம்மா. கண்ணு சொல்லு